ரொம்ப ஏழ்மையான குடும்பங்க. அவங்களுக்கு சொந்த வீடு கூட கிடையாது. ஒரு காட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அங்கேயே ஒரு சாலை மாரி போட்டு அவங்க குடியிருக்காங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து ஒரு பையனுக்கு வந்து படிப்பு மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவர் நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாரு. அந்த மாரி அவரும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்கூலிங் எல்லாம் முடிக்கிறாரு. முடிச்சு 10th முடிக்கிறாரு, 12th முடிக்கிறாரு, காலேஜும் முடிக்கிறாருங்க. இதுல பார்த்துட்டீங்கன்னா, அவர் வீட்ல கரண்ட் கூட இல்லங்க. இப்போ கரண்ட் இல்லன்னா என்ன? இதெல்லாம் ஒரு பெரிய தடையா? அப்படின்ட்டு அவரோட முயற்சியில அந்த தடையெல்லாம் உடைச்சு வந்தாருங்க. ஆமாங்க. இந்த ராந்தல் விளக்கு, சீமெண்ணெய் விளக்குன்னுலாம் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சின்ன அளவிலான வெளிச்சத்த தான் கொடுக்கும். அந்த வெளிச்சத்துல உட்கார்ந்து படிச்சு தன்னோட படிப்ப வந்து காலேஜ் வரைக்கும் முடிச்சு, அவர் எம்பிபிஎஸ் முடிச்சு இன்னைக்கு டாக்டரா இருக்காருங்க. ஸோ என்னைக்குமே நம்ம ஒண்ணு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா, அதுக்கு எத்தன தடங்கள் வந்தாலும் நம்மளோட முயற்சியால அந்த தடங்களை எல்லாம் உடைச்சு எறிஞ்சிட்டு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணுங்க. அப்படி முயற்சி செஞ்சு முன்னேறி போறவங்களுக்கு செல்வம் தானாக சேருங்க. அப்படி முயற்சியே பண்ணாதவங்களுக்கு செல்வம் என்னைக்குமே வந்து சேராதுங்க. இத நான் சொல்லல. திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பார்க்கலாங்களா? அதிகாரம் ஆள்வினை உடைமை. முயற்சி திருவினையாக்கும். முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும். இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க.